விடியற்காலை நூற்று நாலப்பனி மாநிலா சென்னையின் பிரபலமான முருகன் இட்லி கடையில் மாஸ்டர் ஆறுமுகம் தனியாக இட்லிக்கு மாவு ஆட்டிக் கொண்டிருந்தார். வெளியூர் லாரிகள் வருவதற்கு முன்னதி இட்லிகளை தயார் செய்ய வேண்டும். திடீரென் கடையின் பின்பக்கத்தில் இருந்து ஒரு பலமன சத்தம் கேட்டது. அக்கை வாடிக்கைகள் நுழைத்து ஒரு பெண் ஜாம்பி மெதுவாக உள்ளே வந்தது. அவள் உடலில் அழுக்க படிந்திருக்கும், ஆனா அவளின் கண்ணில் ஒரு கடுமையான பாஷி தெரிந்தது. ஜாம்பி மெதுவாக நடந்து இட்லி பானையை அடுக்கி வைத்தது. இட்லி சூடா இருக்கணும், சம்பார் ரொம்பவும் கெட்டியா. ஆறுமுகம் தயாரை கொண்டிருந்தாண்டே இன்னும் இட்லி வேகலைடா. ஜாம்பி கல் உரலை கண்டத்தும் சத்திரமாக இருந்தது. மாஸ்டர் வேகமா வைங்க, என் பெறன் வரான். ஆறுமுகத்திற்கு சிரிப்பும் பயமும் ஒரு சத்திரமான இருந்தது. ஜாம்பி நகையாக இட்லி பானையின் எதிரில் ஒரு நல்ல கஸ்டமர் போல இருந்தது. ஆறுமுகம் பயத்துடனும் வேகத்துடனும் ஒரு ட்ரே இட்லிலை போடோ. ஜாம்பி மீண்டும் வருவோம், தீ போட்டு குடுங்க மாஸ்டர் என்று சொல்லி சந்தோஷமாக கடையை விடுவார். அந்த நாள் முத்தல் மாஸ்டர் ஆறுமுகம் எல்லா வாடிகளுக்கும் சமமாக இட்லி கொடுக்க ஆரம்பித்தார்.